நாடக நடிகராக வாழ்க்கையை தொடங்கி சதி லீலாவதி படம் மூலம் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர் எம்ஜிஆர். 40 வயது வரை பல்வேறு தோல்விகளிலும் வறுமையிலும் புழன்று வந்த எம்ஜிஆர் நாடோடி மன்னனுக்கு பிறகு நாட்கர பாய்ச்சலில் முன்னேறினார். மந்திரகுமாரி, மழைக்கல்லன் போன்ற படங்கள் மூலமாக தமிழக ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடித்தார் எம்ஜிஆர். தமது திரைப்படங்கள் வாயிலாக தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றார். அறிஞர் அண்ணாவின் மீது கொண்ட பற்றின் காரணமாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர். திமுகவின் பொருளாளராகவும் பதவி வகித்து வந்த எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் கருணாநிதி அவர்களின் உற்ற நண்பனாக இருந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பின் கட்சியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக புதிய கட்சியை நிறுவினார். 1977 ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். பள்ளி குழந்தைகளுக்காக அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இன்று வரை நீடித்து வருகிறது. மறைந்து 37 ஆண்டுகள் ஆகிய போதும் திரைப்பட ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மனங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளார் எம்ஜிஆர்.